அன்புநேர்களே, உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் எகிப்தின் மேல் ஒரு 3 தினங்களாக நங்கூரம் விட்டுள்ளது அல்லவா? என்ன விடயம்? காசா போர் நிறுத்தம் குறித்தான பேச்சுவார்த்தை 3ஆம் தினமாக நடைபெற்று வருகின்றது அல்லவா? அந்த விடயத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காசா ஒப்பந்தம் இப்போது விரைவில் ஏற்பட உள்ளதாகவும், எகிப்தில் 3வது நாள் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதால் எதிர்வரும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இன்று அதிகாலை, இன்று வியாழக்கிழமை, என்று நமக்கு நண்பகல் செய்தியாக நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். இதற்கிடையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசா பகுதியின் பல பகுதிகளில் தீவிர குண்டுவீச்சுகளை நடத்தி வருகின்றன. அது ஓயாத அலை போன்று. சமீபத்திய மணி நேரங்களில் டசன் கணக்கானவர்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு போர் வெடித்ததில் இறந்து போனவர்கள் எண்ணிக்கை இன்றைய நாளில் 67,000 தாண்டியுள்ளதாகவும் காசா செய்திகள் தெரிவிக்கின்றது. ட்ரம்பின் திட்டத்தின் கீழ் ஹமாஸும் இஸ்ரேலும் அமெரிக்காவின் மத்தியஸ்த காசா போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தை எட்டியுள்ளதாகவும், போரை முடிவுக்கு கொண்டு வந்தது இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறுவதை உறுதி செய்து குறித்தும் கைதிகள் பரிமாற்றத்தை தொடங்க உள்ளது. அதாவது சில யூடியூபர் சொல்லாங்க இல்லையா, கைதி எல்லாம் பரிமாறப்பட்டு, அதில் எந்த உண்மையும் இல்லை. இந்த வாரம் தான், அதாவது இந்த வியாழன் என்றால் வெள்ளி, சனி அல்லது ஞாயிறு தினங்களில் தான் அது நடைபெறுமான சாத்தியக்கூறு இருக்கின்றது. இந்த வாரம் தான் கைதிகள் பரிமாற்ற குறித்தான பேச்சுவார்த்தையும் 4வது நாளாக நடைபெறவிருக்கின்றது. ஆனாலும் இந்த கைதிகள் பரிமாற்றம் செய்யக்கூடிய பெயர் பட்டியல் 2 தரப்பாலும் இன்று வியாழக்கிழமை வெளியாக்கி இருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வியாழக்கிழமை, இன்று அதிகாலை, அதாவது அமெரிக்க நேரத்தின் அதிகாலை, இஸ்ரேலும் பலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸும் தனது முன்மொழியப்பட்ட அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தில் கையெழுத்திட்டதாக அறிவித்திருக்கின்றார். இது அரபு மற்றும் இஸ்லாமிய உலகம், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு ஒரு சிறந்த நாள் என்று அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். வலுவான மற்றும் நீடித்த அமைதியை நோக்கிய முதல் படிகள் என அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் உடனடியாக விடுவிப்பதும், ஒப்புக்கொள்ளப்பட்ட கோட்பாட்டின்படி இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறுவதும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் என்றும் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தனது பங்கிற்கு காசா மீதான இனப்படுகொலை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை முழுமையாக திரும்ப பெறுவதை உறுதி செய்வதற்கும், மனிதாபிமான உதவிகளை அனுமதிப்பதற்கும், விரிவான கைதிகள் பரிமாற்றத்தை செயல்படுத்துவதற்கும் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளதாக ஹமாஸும் தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது ஹமாஸ் முற்றுமுழுதாக ஒரு நிரந்தர போருக்கான பேச்சுவார்த்தையாகத்தான் இதை குறித்திருக்கின்றது. ஒரு விரிவான அறிக்கையில் எகிப்தில் ஜனாதிபதி ட்ரம்பின் திட்டம் தொடர்பாக ஹமாஸ் இயக்கமும் பலஸ்தீன எதிர்ப்பு பிரிவுகளும் நடத்திய பொறுப்பான மற்றும் தீவிரமான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நமது பலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போரை நிறுத்துவதற்கும், காசா பகுதியில் இருந்து ஆக்கிரமிப்பை விலக்கிக் கொள்வதற்கும் ஒரு போர் நிறுத்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்டு காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை அதிலிருந்து திரும்ப பெறுவதற்கும், உதவிகளை வழங்குவதற்கும், கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கும் ஹமாஸ் ஒரு உடன்பாட்டை எட்டுவதாக அறிவிப்பதாக ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக இன்று வியாழக்கிழமை தனது செய்தித்தளங்களில் தெரிவித்திருக்கின்றது. இது அமெரிக்க தரப்பால் வெளிவருகின்ற செய்தியில் ஹமாஸின் செய்தியும் அங்கு உள்புகுத்தப்பட்டிருக்கின்றது. கத்தார், எகிப்து மற்றும் துருக்கியில் உள்ள சுகாதார மத்தியஸ்தர்களின் முயற்சிகளுக்கு இந்த இயக்கம் ஆழ்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. மேலும் போரை நிரந்தரமாக நிறுத்தவும், காசாவிலிருந்து இஸ்ரேலிய ராணுவத்தை முழுமையாக திரும்பி பெறுவதையும் உறுதி செய்யவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முயற்சிகளை பாராட்டியதாகவும் ஹமாஸ் ஒரு செய்தியில் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் ஒப்பந்தத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் நாடுகள் மற்றும் பல்வேறு அரபிக், இஸ்லாமிக் மற்றும் சர்வதேச கட்சிகள் ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தை ஒப்பந்தத்தின் ஷரத்துக்களை முழுமையாக செயல்படுத்த கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும், மேலும் அதன் வாக்குறுதிகளை மீறவோ அல்லது இன்று ஒப்புக்கொள்ளப்பட்டதை செயல்படுத்துவதை தாமதப்படுத்தவோ அனுமதிக்க கூடாது என்று ஹமாஸ் ஒரு அழைப்பு விடுத்திருக்கு. அதாவது ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட சரத்துக்கள் அத்தனையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் ஹமாஸ் குறியாக இருக்கின்றார்கள். காசா பகுதி, ஜெருசலம் மேற்கு கரை மற்றும் நாடு கடத்தப்பட்ட நமது பெரிய மக்கள் தங்களை மற்றும் அவர்களின்
தேசிய உரிமைகள் குறிவைத்து பாசிச ஆக்கிரமிப்பு திட்டத்தை எதிர்கொள்வதில் கண்ணியம், வீரம் மற்றும் மரியாதை ஆகியவற்றின் முன்னோடி இல்லாத நிலைப்பாடுகளை காட்டியுள்ளது என்றும் பலஸ்தீன மக்களின் உறுதிப்பாட்டுக்கு இந்த அறிக்கை அஞ்சலி செலுத்துவதாகவும் ஹமாஸ் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளது. எங்கள் மக்களின் தியாகங்கள் வீணாகாது, மேலும் நாங்கள் உறுதிமொழியில் உறுதியாக இருப்போம். சுதந்திரம் மற்றும் சுய நிர்ணயம் அடையப்படும் வரை எங்கள் மக்களின் தேசிய உரிமைகளை கைவிட மாட்டோம் என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமை இன்று ஒப்பந்தம் முறையாக கையெழுத்திடப்படும் என்றும் வார இறுதியில் இந்த வருது பாத்தீங்களா, வார இறுதியில் முதல் கைதிகள் பரிமாற்றம் எதிர்பார்க்கப்படுது என்றும் இஸ்ரேலிய சேனல் 12 செய்தி வெளியிட்டுள்ளது. அப்ப ஆக சில யூடியூபர்கள் இன்று வெளியிட்டதாகவும் பொய் செய்திகளை எல்லாம் அள்ளிடுறாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. பொய் எல்லாம் சொல்லிக்கிங்க வரையில அது இன்னும் கைதிகள் பரிமாற்றத்துக்கு இல்லை. இன்றுதான் கைதிகளுக்கான பெயர் பட்டியல் இரண்டு தரப்பாலும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் தரப்பினரால் கைதிகள் பரிமாற்றம் பற்றிய பெயர் பட்டியல் செய்யப்பட்டுள்ளது. ஆக வார இறுதி என்றால் நாங்கள் சொன்னோமில்ல, ஞாயிற்றுக்கிழமை கடந்து நடக்கலாம். ஏனெனில் ரம் அவர்கள் வளைகுடாவுக்கும் செல்லவிருக்கின்றார், காசாவுக்கும் சில வேளை செல்ல முடியும் என்று இன்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் அவருடைய மந்த்லி செக்அப், அவர் மாதாந்த வைத்திய மெடிக்கல் செக்அப் ஒன்று இருக்கு இல்லையா, அதை முடித்தால் செல்வேன் சொல்லுகின்றார். ஆனால் நான் நினைக்கவில்லை அவர் காசா பக்கம் போக மாட்டார். ஈஜிப்டுக்கும் கட்டார் மற்றும் சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாட்டுக்கு அவர் ஒரு 2-3 days ஒரு ஜேர்னி கொண்டு போகிருக்கின்றார். வெள்ளை மாளிகையில் நேரடி வட்டமேசையின் போது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ ஜனாதிபதி ட்ரம்பிற்கு ஒரு குறிப்பை வழங்குவதை காண முடிந்தது. அதில் காசா தொடர்பான ஒப்பந்தம் மிகவும் நெருக்கமாக இருந்தது என்பதை விவரிக்கமாக அந்த செய்தி இருக்கின்றது. ஒப்பந்தத்தை அறிவிப்பதற்காக ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்க்கும் உரையை வாஷிங்டன் டிசி ஏற்கனவே தயாரித்து வருவதாகவும் வாஷிங்டனில் கிடைக்கும் செய்தி தெரிவிக்கின்றது. அதாவது உத்தியோகபூர்வமாக காசா பலஸ்தீனம் போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்ப் அவர்கள் அதாவது ஒரு முக்கியமான உரையாக அவர் தனது வாஷிங்டன் உரையாக அவர் உரையாற்ற இருக்கின்றார். அவருக்கு ஒரு கவலை என்னவென்றால், அவருக்கு இந்த வாட்டியாவது அவருக்கு இந்த ஆண்டில் அவருக்கு நோபல் ஆசைப்பட்டது. மனுஷனுக்கு நோபல் கொடுக்க எங்க அந்த இவன் விட்டான், நெதன்யா விட்டானா? ஆக இந்த வருஷ பட்டியல் அவருக்கு நோபலுக்கான பெயர் இடப்படவில்லை, அவர் பெயர் அங்கு இல்லை பொதுவாக. ஆக அவருக்கு ஒரு கவலை ஒன்று இருக்கும் இல்லையா? சரி, அவர் உயிரோடு இருந்தால் அடுத்த ஆண்டுக்கும் அதை பார்க்கலாம். பணைய கைதிகள் விடுவிப்பதற்கு முன்பு மத்திய கிழக்கிற்கு செல்லலாம், ஒருவேளை எகிப்துக்கும் செல்லலாம் என்று ட்ரம்ப் இன்று தெரிவித்திருக்கின்றார். காசாவுக்கு செல்வது குறித்து பரிசீலிப்புகளா என்று கேட்டபோது, நான் செல்லலாம், ஆனால் நான் இன்னும் ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுக்கவில்லை என்றும் ட்ரம்ப் மாம்ஸ் ஒரு பதிலளித்திருக்கின்றார். ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை நாளை வழக்கமாக அவரை வருடாந்திர ஏர் செக்கிங் மருத்துவ பரிசோதனை உட்படுத்தப்படுவார் என்றும் பின்னர் அந்த பகுதிக்கு பயணம் செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் வெள்ளை மாளிகை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. பலஸ்தீனியர்கள் சரணடைய மாட்டார்கள் என்று PIJ அதாவது ஜிஹாத் இயக்கம் தலைவர் ஜியாத் அல் நஹலா சபதம் செய்ததால் அல்குட்ஸ் படை பிரிவுகள் ஜாதி மற்றும் டெல் அல் ஹவா அருகே இஸ்ரேலிய படைகளை தாக்கினர். பேச்சுவார்த்தைகள் கைதிகள் பரிமாற்றம் மற்றும் முழுமையான இஸ்ரேலிய திரும்ப பெறுதலை அடிப்படையாக கொண்டவை என்பதை வலியுறுத்தியுள்ளது. பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல்குட்ஸ் படைப்பிரிவு புதன்கிழமை நேற்று புதிய காட்சிகளை வெளியிட்டது. அதன் போராளிகள் ஜாதி அகதிகள் முகாமுக்கு வடமேற்கிலும் காசா பகுதியில் உள்ள அச்சுக்கு வடக்கையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைப்பதை ஆவணப்படுத்தி காட்டியிருக்கின்றது. ஒரு குழுவின் அறிக்கையின்படி எதிர்ப்பு போராளிகள் இஸ்ரேலிய நிலைகள் மீது மோட்டார் குண்டுகள் வீசினர். மேலும் வீடியோவில் படைப்பிரிவு உறுப்பினர்கள் செல்களை வீசுவதை காட்டியது. முன்னதாக காசா நகரின் தெற்கே உள்ள டெல் அல் ஹவா சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய ராணுவ வாகனத்திற்கு எதிராக கனரக வெடிபொருள் வெடிப்பதை காட்டும் காட்சிகள் அல்குட்ஸ் படைப்பிரிவால் ஒளிபரப்பாகி, அதாவது அங்கு இவர்கள் எந்த செய்திகளை மறைத்தாலும், அதாவது இஸ்ரேலிய படைகளின் அழிவு குறித்தான செய்திகள் உலக பரப்பில் வருவது மிகவும் அரிதாக இருக்கின்றது. ஏனெனில் முதலாவது இஸ்ரேலில் ஒரு செய்தி தணிக்கை சென்சர் இருக்குது, மீடியா சென்சர் இருக்குது ஒரு புறம். இரண்டாவது, அந்த செய்திகளை வெளியிடக்கூடாது என்ற உத்தரவாதம் நெதன்யாஹு தரப்பால் இருக்கின்றது. ஆனாலும் இந்த காயப்பட்ட செத்த பொடிகளை எல்லாம்
உடனடியாக ஸ்போட்டுக்கு இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் தூக்கி செல்கின்றது. இதுதான் அங்குள்ள காட்சிகளின் சாராம்சம். ஆகையினால் இஸ்ரேல் படைகளின் அழிவுகள் குறித்து யாருக்கும் சரியாக சொல்ல முடியாது. ஏனெனில் காயப்பட்ட பொடிகளையும் இறந்த பொடிகளையும் அவர்கள் உடன் தூக்கி சொல்கின்றார்கள். கூடுதலாக 18 வயசிலிருந்து 21 வயதுக்கு உட்பட்ட இராணுவம் தான் இஸ்ரேலின் இராணுவம் அழிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் படைகள், இஸ்ரேலிய படைகள் அழிந்துள்ளதாக ஒரு தரப்பு சொன்னாலும் இஸ்ரேலுக்கு உள்ளிருந்து வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது 15,000 சொல்கின்றார்கள். ஒரு பூஜ்ஜியத்தை கூட்டினால் 1.5 லட்சம் எப்படியோ பார்க்கலாம். இதற்கு இணையாக பலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவு அதன் போராளிகள் யாசின் 105 யாசீனா, இது முக்கியமான ஒரு ஏவுகணையா யாசின், அது முஸ்லிம் மக்கள் மட்டும் இப்ப தெரிஞ்சிருக்கும். அந்நிய மதக்காரங்களுக்கு இது யாசின் 105 என்பது சரியாக தெரியாது. யாசின் 105 ஏவுகணைகளால் 2 இஸ்ரேலிய ராணுவ வாகனங்களை குறிவைத்ததாகவும் மேற்கு காசா பகுதியில் கான் யூனிஸுக்கு தெற்கே உள்ள ஜூரத் அல் லூட்ஸ் மருத்துவமனைக்கு அருகில் பல வீரர்களை கொன்றதாகவும் காயமடைந்ததாகவும் ஹமாஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆபரேஷன் அல் அக்ஸா வெள்ளத்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் பொதுச் செயலாளர், அதாவது ஜிஹாத் அமைப்பில் ஜிஹாத் அல் நஹலா அல் மயாதீன் ஊடக பலகமைப்பில் தொலைக்காட்சி உரை நிகழ்த்தி இருக்கின்றார். பலஸ்தீனிய எதிர்ப்பு போர்க்களத்திலும் பேச்சுவார்த்தை முன்னணியிலும் தொடர்ந்து போராடுகிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். நாங்கள் மிகவும் கடுமையான போரை நடத்துகிறோம், நாங்கள் சரணடைய மாட்டோம், நோ சரண்டர் என்று அல் நஹலா அறிவித்தார். இராணுவ போராட்டத்தையும் நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தைகளையும் ஒரே மோதலில் நிரப்பு முனைகளாக விவரித்தார். ஹமாஸ் மற்றும் எதிர்ப்பு இயக்க குழுவின் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு உறுதியான செயல்படுத்தக்கூடிய ஒப்பந்தத்தின் கீழ் மட்டுமே கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் வலியுறுத்துகின்றனர் என்று அல் நஹாலா வலியுறுத்தி இருக்கின்றார். ஆபரேஷன் அல் அக்ஸா வெள்ளம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் அல் நஹாலா பலஸ்தீன மக்களின் உறுதியையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதை தொடர்ந்து வரும் எதிர்ப்பையும் பாராட்டி இருக்கின்றார். 2 ஆண்டுகளாக பலஸ்தீன மக்கள் பொறுமையாகவும் எதிர்க்கவும் சரணடைய மறந்துவிட்டனர். 2 ஆண்டுகளாக வீரமிக்க எதிர்ப்பு படை எதிரியை எதிர்த்து போராடுவதையும் நாளுக்கு நாள் களத்தின் இழப்புகளை ஏற்படுத்துவதையும் நிறுத்தவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் தொடர்ந்து அனைத்தையும் கொன்றளித்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் பலஸ்தீனியர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு நமது மக்களுடன் ஒற்றுமையுடன் உலகளாவிய மனசாட்சியை திரட்டி உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் எகிப்தின் செங்கடல் ருஷாட் நகரமான ஷம்ஸ் எல் சேகில், அதாவது எகிப்தில் அங்கதான் அந்த அவங்களோட பேச்சுவார்த்தை போகுது இல்லையா, ஷர்ம் எல் சேகில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நடந்து வருகின்றன. எகிப்து, கத்தார் மற்றும் அமெரிக்காவில் இருந்து வந்த பிரதிநிதிகள் ஜனாதிபதி ட்ரம்பின் 20 அம்ச திட்ட கட்டமைப்பை படிப்படியாக போர் நிறுத்தம், இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுதல் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் ஆகியவற்றை முன்னெடுத்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தைகள் மிக விரைவாக மற்றும் வெற்றிகரமான வேகத்தில் நகர்வதாக ட்ரம்ப் உத்தியபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காட் மற்றும் அவரது மருமகன் ட்ரம்ப் அவர்களின் மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் அமெரிக்க தூதுக்குழுவை வழிநடத்தி வருகின்றார்கள். இது ஒரு முக்கியமான உலக பரப்பில் பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கின்றது. எகிப்தில் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்த நிலையில் விடுவிக்கப்பட வேண்டிய பலஸ்தீனிய கைதிகளின் பட்டியலை இஸ்ரேலுடன் பரிமாறிக்கொண்டதாக பலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது. இன்று விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளின் பட்டியல் எல்லாம் 2 பேரும் சரிபார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆக பேச்சுவார்த்தை போரை முடிவு கொண்டு வந்த வழிமுறைகள் காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு, அதாவது ஐடிஎஃப் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் முற்றுமுழுதாக வெளியேறும் நிலை ஒன்று இருக்கின்றது. ஆனால் இது ஒரு விடயம் கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஹமாஸ் தீவிரவாதிகள், ஹமாஸ் ஆயுத குழுவினர் அவர்களின் ஆயுதங்களை முற்றுமுழுதாக கைவிடுவதான வார்த்தைகள் அங்கு இருந்தாலும் ஹமாஸ் தரப்பால் இன்னும் அது சொல்லப்படவில்லை. அதாவது ஹமாஸ் அமைப்பின் ஆயுதங்கள் தரையில், அதாவது சரண்டர், ஆயுத குறைப்பு சரண்டர் சொல்லலாம், நிராயுத பாணியா எப்படி சொல்லலாம், நிராயுத பாணிகள் ஆக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தைக்கு இன்னும் உறுதியான பதில் அமெரிக்க தரப்பால் வரவும் இல்லை, அதாவது ஹமாஸ் தரப்பாலும் அது வரவில்லை. அதனால்
ஆயுதங்களை அவர்கள் கைவிடுகின்ற போது அவர்கள் பல்புழுங்கிய பாம்புகள் என்னும் சொல்லலாம். இங்கு புலிகளும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னா புலிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சும்மா பேருக்காக 1-2 ஆயுதத்தை அவர்கள் உத்தியோகபூர்வமாக கையளித்தார்கள். அது கையளித்தாலும் கூட அது அப்படி ஒன்று கொடுக்கின்ற போது ஆயுதத்தை யூஸ் பண்ணக்கூடாது என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தின் ஒரு ஷரத்து. ஆனால் அமெரிக்க அதிபர் 20 அம்ச திட்டத்தில் அந்த வார்த்தை திணிக்கப்பட்டாலும் ஹமாஸ் அதற்கு இன்னும் இணங்கவில்லை என்பதுதான் இங்கு பேசப்பட வேண்டியது. எது அப்படியோ முற்றுமுழுதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள். கையெழுத்து அமுல்படுத்தப்படும். உத்தியோகபூர்வமாக ரம்ஸ் அவர்களும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக அவர் வளைகுடா செல்வதற்கான ஒரு நகர்வு இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். பார்ப்போம், இன்னும் இருக்கின்றது இல்லவா? ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தை கையெழுத்திட்ட பின்பும் காசாவில் இவன்கள் இந்த இரத்த வரை பிடித்த படை IDF மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துமா என்பதை நாம் இன்று மாலை முதல் தான் பார்க்க முடியும். ஏனெனில் அமெரிக்கா இன்னும் நள்ளிரவு இல்லையா? அதனால் அவர்களுக்கு இப்பொழுது நள்ளிரவு. அதனால் விடிந்துதான் அதை பார்க்க வேண்டும். பார்ப்போம், மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.